எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ விக்ரமாதித்தன் கதைகள்ன்ற புக்கில் அடுத்த பார்ட்டுக்கு போக போகிறோம். அந்த புக்கில் இப்போது வேதாளம் சொல்லும் புதிர் கதைகள்ன்ற அந்த பார்ட்டுக்குள்ளே வேதாளம் சொல்கிற இப்போ 6வது கதைக்குள்ளே போக போகிறோம். சரிங்களா? எல்லோரும் கண்டினியூவாக கேளுங்க. இந்த கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். எல்லோரும் கண்டிப்பாக கேளுங்க. ஓகேங்களா? வாங்க கதைக்குள்ளே போகலாம். 6வது கதை கிளி மைனா கதை. விக்ரமாதித்தன் மறுபடியும் வேதாளத்தை முருங்கை மரத்திலிருந்து பிடித்து வரும்போது வேதாளம் பின்வரும் கதையை சொன்னது. இந்த பூமியிலே பாடலிபுத்திரம் என்று புகழ்பெற்ற நகரம் ஒன்று இருக்கிறது. அதிலே முன்னொரு சமயம் விக்ரமகேசரி என்ற அரசன் ஆண்டு வந்தான். தெய்வ கடாட்சத்தில் சகல தர்மங்களும் தவப்பணிக்கும் ஒரு இருப்பிடமாக அவன் விளங்கினான். அவனிடம் பஞ்சவர்ண கிளி இருந்தது. அதன் பெயர் விதகத் சூடாமணி என்பதாகும். அதற்கு எல்லா சாஸ்திரங்களும் திரிகால ஞானமும் தெரியும். அதனால் அது நல்ல அறிவும் கூரிய புத்தியும் கொண்டிருந்தது. அந்த கிளியின் யோசனைப்படியே அவ்வரசன் தனக்கு சரிசமமான அந்தஸ்துடைய மகத நாட்டு ராஜ குடும்பத்தைச் சேர்ந்த சந்திரபிரபை என்பவளை மணந்து கொண்டான். அரசியும் ஒரு நாகன வாய்ப்புள் ஒன்றை வளர்த்து வந்தாள். அதாவது மைனாவை வளர்த்து வந்தாள். சோமிகை என்ற பெயர் கொண்ட அந்த மைனா கிளியைப் போலவே அறிவும் விவேகமும் வாய்ந்திருந்தது. இவ்விடம் வந்த பிறகு கிளியும் மைனாவும் ஒரு கூட்டில் சேர்ந்து வாழ்ந்து தங்கள் விவேக புத்தியில் அரசனையும் அரசியையும் கலிப்பித்து வந்தன. ஒரு நாள் கிளி தன் சகாவான மைனாவிடம் ஆசை கொண்டு அதை பார்த்து, நாம் இருவரும் ஒரே கூண்டில் இருந்து சாப்பிட்டு தூங்குகின்றோம். ஆகவே நீ என்னை மணந்து விடு என்று கேட்டது. அதற்கு மைனா, எல்லா ஆண்களுமே நன்றி கெட்டவர்கள், கொடூர சித்தம் படைத்தவர்கள். ஆகவே நான் எந்த ஆணையும் மணக்க விரும்பவில்லை என்று பதில் சொல்லிவிட்டது. கிளியோ, எல்லா ஆண்களும் கொடியவர் என்று கூறுவது உண்மையல்ல, பெண்களே கொடிய குணமும் குரூர மனமும் உடையவர்கள் என்று சுட சுட பதில் அளித்தது. இரண்டுக்கும் இடையே பெருத்த விவாதம் மூண்டுவிட்டது. கடைசியில் இரண்டும் ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்தன. தங்களுக்கிடையே உள்ள விவாதத்தை அரசனிடம் தெரிவித்து அவன் தீர்ப்புக்கு விட்டுவிட வேண்டும். கிளி ஜெயித்து விட்டால் மைனா உடனே கிளியை மணந்து கொள்ள வேண்டும். மைனா ஜெயித்து விட்டாலோ கிளி அதற்கு அடிமையாகிவிட வேண்டும். ஆஸ்தான மண்டபத்தில் இருந்த அரசன் அவ்விரு பறவைகளின் விவாதத்தை கேட்டான். உடனே மைனாவை நோக்கி, ஆண்கள் எப்படி நன்றி கெட்டவர்கள் ஆவார்கள் சொல் என்று வினவினான். கேளுங்கள் அரசே என்று மைனா சொல்லி ஆண்களின் குற்றங்களை எடுத்துக்காட்டி தன் கட்சியை நிரூபிக்க பின்வருமாறு கதையை கூறியது. காமாந்தகி என்ற பெயர் கொண்ட புராதன நகரம் ஒன்று இருக்கிறது. அங்கே அர்த்ததத்தன் என்னும் வியாபாரி ஒருவன் இருந்தான். அவன் மிக்க பணக்காரன். அவனுக்கு ஒரு மகன் உண்டு. அவன் பெயர் தனதத்தன் என்பது. காலக்கிரமத்தில் தந்தை இறந்த பிறகு மகன் ஊதாரித்தனமாக செலவு செய்து வந்தான். தூர்த்தர்கள் சூழ்ந்து கொண்டு அவனை சூதாட்டத்திலும் வேறு துன்மார்க்கங்களிலும் அமிழ்த்தி விட்டார்கள். கெட்ட நடத்தை என்னும் மரத்துக்கு துஷ்ட சகவாசமே வேறாகும் என்றோ. சிறிது காலத்தில் அவன் செல்வம் முழுவதும் கரைந்து விட்டது. தன் ஏழ்மையை கண்டு வெட்கி சொந்த நாட்டிலே இருக்க பிடிக்காமல் அவன் வெளிநாடுகளிலே சஞ்சாரம் செய்ய புறப்பட்டு விட்டான். அவ்விதம் அவன் சுற்றி வரும்போது ஒரு சமயம் சந்தனபுரம் என்னும் நகரத்தை அடைந்தான். அங்கே சாப்பாட்டை வேண்டி ஒரு வியாபாரியின் வீட்டுக்குள் அவன் நுழைந்தான். தெய்வவசமாக அந்த வியாபாரி அவனுடைய அழகையும் இளமையையும் கண்டு உள்ளம் பூரித்து அவனை பற்றி விசாரித்தார். அவன் நல்ல குடியில் பிறந்தவன் என்பதை அறிந்து வியாபாரி தனதத்தனை உபசரித்து தம் பராமரிப்பிலே வைத்துக் கொண்டார். ஏராளமான சீதனத்துடன் தம் மகள் ரத்தினவல்லியையும் அவனுக்கு மனம் செய்து கொடுத்தார். அதற்கு பிறகு தனதத்தன் தன் மாமனார் வீட்டோடு சௌக்கியமாக இருந்து வந்தான். சில நாட்களிலே அவன் தனக்கு ஏற்பட்டிருந்த இந்த சந்தோஷத்தில் பழைய கஷ்டங்களை எல்லாம் மறந்துவிட்டான். செல்வம் மறுபடியும் சேரவே பழையபடியே அவன் ஊதாரித்தனமாக செலவு செய்ய ஆசை கொண்டான். அதனால் அவன் திரும்பவும் தன் சொந்த ஊருக்கே போய்விட விரும்பினான். அந்த தூர்த்தன் தன் மாமனாரை தொந்தரவு செய்ய ஆரம்பித்தான். மாமனாருக்கு அந்த பெண் தான் ஒரு குழந்தை. எனினும் தொந்தரவு தாங்காமல் கடைசியில் மாமனாரும் ஒப்புக்கொண்டார். அவர் தம் பெண்ணுக்கு எல்லாவித நகைகளையும் போட்டு அலங்கரித்து ஏராளமான சீதனத்தோடு அவளை மாப்பிள்ளையுடன் அனுப்பினார். கூடவே அவர்களுக்கு உதவியாக ஒரு கிழவியையும் அனுப்பி வைத்தார். மூவரும் கிளம்பி சென்றார்கள். நெடுதூரம் நடந்து அவர்கள் வழியிலே ஒரு காட்டை அடைந்தார்கள். அங்கே திருடர் பயம் உண்டு என்று சாக்கு கூறி தனதத்தன் தன் மனைவியின் நகைகளை எல்லாம் கழற்றிவிடச் சொல்லி அவற்றை தன் வசப்படுத்தி கொண்டான். சூதாடுவது, கள்ளக்காதல் புரிவது
முதலிய தொழில்களில் ஈடுபட்ட ஆண்கள் மனம் இரும்பு போல இறுகி நன்றி கெட்டு எவ்வளவு கேவலமான நடத்தைக்கும் இழிந்து விடுவார்கள் என்பது இதனால் விளங்கவில்லையா? அந்த நீசன் தன் மனைவி எவ்வளவோ சீலவதியாக இருந்தும் அவளுடைய செல்வத்துக்கு ஆசைப்பட்டு அவளை கொன்றுவிட முடிவு செய்தான். அதே போல தன் மனைவியையும் கிழவியையும் பாதாளமான ஒரு படுகொழியில் தள்ளிவிட்டு தன் வழியே அவன் போய்விட்டான். விழுந்த வேகத்தில் கிழவி இருந்து விட்டாள். ஆயினும் அவன் மனைவி கொடிகளில் சிக்கியதால் உயிர் துறக்கவில்லை. அவளுக்கு விதித்திருந்த காலம் முடியவில்லை. துக்கம் தாழாமல் அழுது கொண்டே அவள் கோரைகளையும் கொடிகளையும் பிடித்து கொண்டு மெதுவாக கரையேறினாள். அங்கே விசாரித்து வழி கேட்டுக்கொண்டு அவள் தன் பிறந்தகம் வந்து சேர்ந்தாள். திடீரென்று அவள் இந்த நிலையில் திரும்பி வந்ததை கண்ட அவளுடைய பெற்றோர்கள் நடந்ததை பற்றி ஆவலோடு விசாரித்தார்கள். சீலவதியான அவள் தன் புருஷனுடைய குற்றத்தை வெளியிட விரும்பவில்லை. ஆகவே அவள் பின்வருமாறு தெரிவித்தாள். வழியில் கொள்ளைக்காரர் எங்களை தாக்கி என் புருஷனை கட்டிப்பிடித்து இழுத்து சென்று விட்டனர். கிழவி இறந்து விட்டாள். நான் ஒரு பகுதியில் விழுந்ததால் உயிர் தப்பினேன். அந்த வழியாக சென்ற வழிபோக்கன் ஒருவன் என் மீது தயை கூர்ந்து என்னை பள்ளத்தில் இருந்து கரையேற்றி விட்டான். நான் உயிருடன் இருக்க வேண்டும் என்று என் தலையில் எழுதியிருக்கிறது. பிழைத்து இவ்விடம் வந்து சேர்ந்தேன். அவள் வார்த்தைகளை கேட்ட அவளுடைய பெற்றோர்கள் அவளை பெரிதும் தேற்றினர். அவளும் ஓடிப்போன தன் கணவன் நினைவாகவே பிறந்தகத்தில் தங்கியிருந்தாள். சொந்த ஊர் திரும்பிய தனதத்தன் கொஞ்ச காலத்தில் தான் கொணர்ந்த செல்வம் முழுவதையும் சூதாடி தொலைத்து விட்டான். ஆகவே அவன் மறுபடியும் தன் மாமனாரிடம் சென்று அவரிடத்திலிருந்து பணத்தை பெற்று வர நினைத்தான். அவர் தம் பெண்ணை பற்றி விசாரிக்கும் போது அவளை ஊரிலே விட்டு வந்திருப்பதாக கூறிவிடலாம் என்றும் அவன் தீர்மானித்தான். இவ்விதம் முடிவு செய்து அவன் மாமனார் வீட்டை நோக்கி வந்தான். அவன் தூரத்தில் வருவதை கண்ட அவன் மனைவி ஓடி வந்தாள். கணவன் எவ்வளவு கொடியவனாக இருந்தாலும் மனைவிக்கு அவனிடம் உள்ள அன்பும் பாசமும் குறையவே குறையாது. ஆகவே தன் கணவன் பெரிய துரோகியாக இருந்தும் அவள் அதை பொருட்படுத்தாது அவன் கால்களில் விழுந்தாள். தன் மனைவியை கண்டதும் அவன் மிரண்டு விட்டான். தன் கொடுமை வெளிப்பட்டு விட்டதோ என்று பயந்தான். ஆனால் அவன் மனைவியோ தன்னுடைய தந்தையாரிடம் கூறியது அனைத்தையும் தெரிவித்து அவனுடைய பயத்தை போக்கி தைரியம் ஊட்டினாள். அவனும் பயமில்லாமல் மாமனார் வீடு வந்தான். அவனை கண்டதும் மாமனாரும் மாமியாரும் நிரம்பவும் சந்தோஷமடைந்து அவனை வரவேற்றார்கள். பெரிதும் மனமகிழ்ந்து உற்றார் உறவினர் எல்லோரையும் அழைத்து பெரும் விருந்து வைத்து அந்த வைபவத்தை கொண்டாடினர். அதிர்ஷ்டவசமாக திருடர்கள் கையில் சிக்கிய தம்முடைய மாப்பிள்ளை மீண்டும் உயிருடன் திரும்பி வந்தான் என்று அவர் எண்ணினார். அதற்கு பிறகு தனதத்தன் தன் மனைவியான ரத்னவல்லியுடன் மாமனார் வீட்டிலேயே சௌக்கியமாக வாழ்ந்து வந்தான். ஆயினும் அவனால் சும்மா இருக்க முடியவில்லை. ஒரு நாள் இரவு அவன் நன்றி கெட்டு செய்ததை சொல்லவும் கூசுகிறது. இருந்தாலும் சொல்லத்தானே வேண்டியிருக்கிறது. தன்னை அணைத்து படுத்திருந்த அவன் மனைவியையே அவன் ஒரு நாள் இரவு கொன்று போட்டு அவள் ஆபரணங்களை எல்லாம் கழட்டி கொண்டு ஓடி போய்விட்டான். இப்படிப்பட்ட கொடிய சித்தம் படைத்தவர் ஆண்கள். இவ்விதம் மைனா தன் கதையை கூறி முடித்ததும் அரசன் கிளியை பார்த்து, நீ என்ன சொல்கிறாய் என்று கேட்டான். உடனே கிளி மன்னனை பார்த்து, அரசே, பெண்கள் தாங்க முடியாத துடுக்குத்தனம், துணிவு, சோரத்தனம், கொடுமை ஆகியவை வாய்ந்தவர்கள். இதை விளக்கும் பின்வரும் கதையை கேளுங்கள் என்று ஆரம்பித்தது. அர்ஷவதி என்ற நகரம் ஒன்று இருக்கிறது. அந்நகரிலே தர்மதத்தன் என்னும் பிரபல வியாபாரி ஒருவர் இருந்தார். அவருக்கு கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருந்தன. அவருக்கு வசுதத்தன் என்ற பெண் ஒருத்தி இருந்தாள். அவர் அவளை தம் உயிருடன் அதிகமாக நேசித்தார். தங்களுக்கு சரிசமமான அந்தஸ்துள்ள சமுத்திரதத்தன் என்பவனுக்கு அவளை மனம் செய்து கொடுத்தார் தகப்பனார். மணமகன் தாம்பரலிப்தி என்னும் நகரத்தைச் சேர்ந்தவன். இளமையும் செல்வமும் ஒருங்கே சேரப்பெற்றவன். கண்டோர் காமரும் வண்ணம் கண்ணுக்கு ஒரு விருந்தாக அவன் நல்ல அழகு வாய்ந்தவன். ஒரு சமயம் அவள் புருஷன் தன் சொந்த நாட்டில் இருக்க வசுதத்தை பிறந்தகம் வந்திருந்தாள். அப்போது ஒரு நாள் அவள் நல்ல அழகுடன் கட்டிலங்காலையான இளைஞன் ஒருவனை தூரத்திலிருந்து பார்த்தாள். உடனே மாறன் கணை அவளை தாக்கியது. ஆகவே அவள் தாதி ஒருத்தி மூலம் அந்த இளைஞனை தன் கள்ளக்காதலனாக ஏற்பாடு செய்து கொண்டாள். அது முதல் அவள் ஒவ்வொரு இரவையும் அவனுடன் கழித்து வந்தாள். ஆனால் திடீரென்று அவள் கணவன் ஒரு நாள் அவ்விடம் வந்து சேர்ந்தான். அவனுடைய பெற்றோர்கள் அவன் வரவை கண்டு நிரம்பும் சந்தோஷம் கொண்டார்கள். தங்கள் பெண்ணை நன்றாக ஆடை ஆபரணங்களால் அலங்கரித்தார்கள். தன் தாய் எவ்வளவோ நல்ல வார்த்தை சொல்லியும் வசுதத்தை தன் புருஷனை மனசை கழிப்பிக்க ஒரு வார்த்தையும் பேசவில்லை. புருஷனே வலுவில் வந்து பேச முயன்ற போதும் அவள் மனம் வேறு ஒருவன் மீது இருந்ததால்
தான் தூங்குவது போல பாசாங்கு செய்தாள். பாவம், அவள் புருஷனும் வழிநடை களைப்பாலும் சாப்பாட்டு மயக்கத்தாலும் கண் சுழல சீக்கிரமாகவே தூங்கி போய்விட்டான். இதற்கிடையில் அந்த வீட்டில் உள்ளவர்கள் யாவரும் சாப்பிட்டு படுத்து தூங்கிவிட்டதை அறிந்த ஒரு திருடன் சுவரில் கன்னம் வைத்து வழியுண்டாக்கி வசுதத்தையும் அவள் கணவனும் படுத்து தூங்கும் அறையில் நுழைந்தான். அதே சமயம் அவள் படுக்கையை விட்டு எழுந்து திருடன் வந்திருப்பதை கவனிக்காமல் வெளியே கிளம்பினாள். தன் காதலனை அடைவதற்காகத்தான் அவள் அவ்விதம் புறப்பட்டாள். திருடனுக்கோ இதை கண்டவுடன் முதலில் பயமும் பின்னால் ஏமாற்றமும் ஏற்பட்டன. அவன் திருட வந்த நகைகளை எல்லாம் அவள் புருஷன் வந்ததையொட்டி தன் உடலிலே அணிந்திருந்தாள். ஆகவே அவன் தான் திருட வந்த நகைகளை அவள் அணிந்து கொண்டு சர்வாபரண பூஷிதையாக இதே நள்ளிரவில் எங்கேயோ கிளம்பிவிட்டாளே, அவள் எங்கே போகிறாள் என்பதை கவனிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டான். உடனே திருடனும் தன்னை பிறர் கவனியாதபடி வசுதத்தையை அவள் அறியாமலேயே பின்தொடர்ந்தாள். வசுதத்தையோ மலர் போன்ற பொருள்களை எடுத்துக்கொண்டு தன் கள்ளக்காதல் ரகசியத்தை அறிந்த தாதி ஒருத்தி பின்தொடர நகர்ப்புறத்தை அடைந்து அங்கிருந்த ஒரு தோட்டத்திற்குள் நுழைந்தாள். அங்கே அவளை அடைவதற்காக தோட்டத்துக்கு வந்திருந்த அவளுடைய கள்ளக்காதலன் கழுத்திலே கயிற்றுடன் மரத்திலே பிணமாக தொங்கிக் கொண்டிருந்தான். நள்ளிரவில் பிறர் அறியாமல் ரகசியமாக நடமாடிய அவனை திருடன் என்று நகர காவலாளிகள் சந்தேகப்பட்டு தூக்கிலிட்டு விட்டார்கள். அதை கண்ட வசுதத்தை துயரம் தாங்காமல் கீழே விழுந்து புரண்டு அழுது புலம்பினாள். அப்பால் தன் காதலன் உடலை மரத்தில் இருந்து இறக்கி பக்கத்தில் சாத்தி தான் கொணர்ந்திருந்த சந்தன புஷ்பங்களாலும் மாலைகளாலும் பிரேதத்தை அலங்கரித்தாள். அவள் உள்ளத்தில் அடங்கி கிடந்த ஆசையையும் துக்கத்தையும் கொட்டி தன் காதலன் உடலை தழுவி முத்தமிட்டாள். அந்த சமயம் அவள் உடலில் புகுந்திருந்த வேதாளம் ஒன்று சட்டென்று அவள் மூக்கை கடித்து துண்டித்து விட்டது. அவள் கலவரம் அடைந்து வலி பொறுக்காமல் அவ்விடத்தை விட்டு போய்விட்டாள். ஆயினும் அவள் ஆசை குறையவில்லை. உயிரோடு இருக்கிறானா, அவனை பிழைக்க வைக்க முடியுமா என்று கவனித்து பார்த்தாள். அந்த உடலில் புகுந்திருந்த வேதாளம் வெளியேறிவிட்டது. ஆகவே அந்த உடல் விரைத்து கிடந்தது. தனக்கு நேர்ந்த துக்கத்தையும் அவமானத்தையும் நினைத்து மனம் தாழாமல் அழுது கொண்டே வசுதத்தை தன் வீடு திரும்பினாள். இவைகளையெல்லாம் மறைந்து கொண்டே பார்த்திருந்த திருடன், ஐயோ, இந்த பாதகி என்ன காரியம் செய்தால்? பெண் மனத்தின் ஆழத்தை காண முடியாது என்று சொல்வார்களே, அது முற்றிலும் உண்மையே. அவள் இன்னமும் என்ன செய்ய போகிறாளோ என்று தனக்குத்தானே எண்ணிக்கொண்டான். மேலே அவள் என்ன செய்ய போகிறாள் என்பதை அறிய ஆவல் உள்ளவனாக திருடன் மறுபடியும் சிறிது எட்டியே அவளை பின்தொடர்ந்து சென்றான். வீட்டில் தன் படுக்கை அறையை அடைந்ததும் தன் கணவன் ஆழ்ந்த நித்திரையில் இருப்பதை கண்டாள் வசுதத்தை. உடனே அவள், ஐயோ, நான் ஒன்றும் செய்யாமல் இருக்கையிலேயே என் புருஷன் என்று சொல்லிக் கொள்ளும் இந்த மகாபாவி பாக்கு வெட்டியில் என் மூக்கை அறுத்து விட்டானே என்று ஓலமிட்டு பெருங்கூச்சலை கிளப்பினாள். இந்த சத்தத்தை கேட்டு அவளுடைய கணவனும் தாய் தந்தையும் வேலைக்காரர்களும் திடுக்கிட்டு எழுந்தனர். வசுதத்தையோ அலறிக்கொண்டே இருந்தாள். இதை கேட்ட அவர்களுக்கு ஒன்றுமே விளங்கவில்லை. திக்பிரமை பிடித்தவர்களைப் போல சிறிது நேரம் நின்றார்கள். இதற்குள் அவளுடைய மூக்கு அறுபட்டு அதிலிருந்து ரத்தம் ஒழுகுவதை கண்ட அவள் தகப்பனார் தன் மகள் போட்ட கூச்சல் உண்மையானது என்றே நம்பிவிட்டார். உடனே அவர் தம் மாப்பிள்ளையை பிடித்து கயிறு கொண்டு கட்டி துன்புறுத்த ஆரம்பித்தார். அவ்விடம் கூடியிருந்தவர்கள் எல்லோரும் மாப்பிள்ளை தீங்கிழைத்தவன் என்றே கருதிவிட்டார்கள். அதனால் அவனும் வாயை திறக்காமல் மௌனமாகவே அவ்வளவிற்கும் உட்பட்டிருந்தான். இவைகளையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த திருடன் சந்தடி செய்யாமல் நழுவிவிட்டான். இரவு பொழுதும் இந்த அமளியிலேயே கழிந்தது. மறுநாள் பொழுது விடிந்ததும் பெண்ணின் தகப்பனார் மூக்கறுக்கப்பட்டு தம் பெண்ணையும் மாப்பிள்ளையும் மற்றவர்களையும் ராஜசபைக்கு அழைத்துச் சென்று மன்னனிடம் முறையிட்டார். அரசனும் அதை விசாரித்தான். மாப்பிள்ளை கூறியதை மன்னன் நம்பவில்லை. அதை காதில் வாங்கி கொள்ளாமலே தள்ளிவிட்டான். மற்றவர்கள் கூறியதை கேட்டு அவனே குற்றவாளி என்று நீதியின் காவலன் தீர்மானித்தான். யாதும் அறியாத மனைவியின் மூக்கை அறுக்க துணிந்த அவனுக்கு மரண தண்டனையே ஏற்றது என்று விதிக்கப்பட்டது. நகர வீதிகளில் தண்டோரா போட்டு மாப்பிள்ளையை கொலைக்களத்திற்கு இட்டுச் செல்லும் போது அங்கே வந்திருந்த திருடன் ராஜசேவர்களை அணுகி, அகாரணமாக இருந்த நிரபராதியை கொலை செய்யாதீர்கள். இந்த வழக்கின் விபரம் முழுவதையும் நான் அறிவேன். என்னை அரசனிடம் அழைத்துச் செல்லுங்கள். எல்லாவற்றையும் நான் அவரிடம் எடுத்துச் சொல்லுகிறேன் என்று தெரிவித்துக் கொண்டான். உடனே சேவகர்கள் திருடனை ராஜனிடம் அழைத்துச் சென்றார்கள். திருடன் முதலிலே அரசனிடம் தன்னுடைய குற்றத்திற்கு மன்னிப்பை பெற்றுக்கொண்டான். பிறகு முதல் நாள் இரவு நடந்ததை அனைத்தையும் திருடன் ஒன்று விடாமல் சொன்னான். என் வார்த்தைகளில் நம்பிக்கை இல்லையானாலும் இந்த பெண்ணின் அறுபட்ட மூக்கு அந்த பிணத்தின் வாய்க்குள் இருப்பதை பார்த்தாலாவது விளங்காதா?
என்று வேண்டினான். அரசனும் அதேபோல் ஆட்களை அனுப்பி சோதிக்க செய்தான். திருடன் கூறியது உண்மையாகவே இருந்தது. உடனே மாப்பிள்ளையை விடுதலை செய்துவிட்டு அவனுடைய பத்தினியின் காதுகளையும் அறுத்து அவளை நாட்டை விட்டு துரத்தி விட்டான். அவளுடைய பெற்றோர்களின் சொத்துக்களையும் பறிமுதல் செய்தான். திருடனுடைய நடத்தைக்கு மெச்சி அவனை நகர கொத்தவாளாகவும் நியமித்தான். இவ்வாறு கதையை கூறிய கிளி மன்னனை பார்த்து, இதிலிருந்து பெண்கள் வஞ்சகமும் கொடுமையும் வாய்ந்தவர்கள் என்பது விளங்கவில்லையா என்று கேட்டது. கிளி இவ்விதம் கதையை கூறி முடித்தவுடன் அதற்கு இந்திரனால் ஏற்பட்டிருந்த சாபம் நீங்கிவிட்டது. சித்திரதன் என்னும் கந்தர்வனே சாபத்தால் அவ்விதம் வந்திருந்தான். அவன் பழைய கந்தர்வ உருவத்தை பெற்று பறந்து போய்விட்டான். அதே சமயம் மைனாவாக வந்த திலோத்தமையும் தன் சாபம் நீங்கி அப்சரசாக மாறி வானுலகம் சென்று விட்டாள். இதனால் வழக்கு முடிவு ஏற்படாமலே போயிற்று. வேதாளம் இந்த கதையை கூறி முடித்து, பூலோக மகாராஜரே, மேற்கூறிய 2 கதைகளில் வரும் புருஷன் மனைவியான ஆண் பெண் ஆகிய இருவருள் யார் அதிகம் மோசமானவர் என்பதை நீர்தான் முடிவு செய்ய வேண்டும். தெரிந்து கொண்டே சொல்லாவிட்டால் உன் தலை 100 சுக்குளாக வெடித்துவிடும் என்றது. தன் தோளில் சுமந்து வந்த வேதாளம் இந்த கேள்வியை கேட்டவுடனேயே விக்ரமாதித்தனும் மந்திரவாதிகளுக்குள் சிரேஷ்டமான வேதாளமே, பெண் தான் மோசமானவள். மனைவியை புருஷன் கொடுமைப்படுத்துவதை விட புருஷனை மனைவி கொடுமைப்படுத்தும் செயல்தான் மிகவும் அதர்மமானது. ஆண்களில் சிலர் ஏதோ ஒரு சமயம் கொடிய சித்தம் படைத்தவர்களாக இருப்பார்கள். ஆயினும் பெண்கள் பொதுவாக எங்கேயும் அப்படித்தான் இருப்பார்கள் என்று பதில் கூறினான். இதை கேட்ட வேதாளம் விக்ரமாதித்தன் தோளில் இருந்து முன்போலவே மறைந்து விட்டது. அரசனும் அதை பிடித்து வர முருங்க மரத்திற்கு திரும்பினான். அடுத்த கதை 7வது கதை, வீரவரன் கதை. விக்ரமாதித்தன் அந்த நள்ளிரவிலே மறுபடியும் மயானத்தில் உள்ள வேதாளத்தை கட்டிப்பிடித்து தூக்கி தோல் மீது சுமந்து கொண்டு வரும்போது வேதாளம் பின்வரும் கதையை சொல்லியது. சோபாவதி என்றொரு பட்டணம் இருந்தது. அங்கே ஒரு சமயம் சூத்திரகன் என்ற அரசன் ஆண்டு வந்தான். அவன் மகா பராக்கிரமசாலி. அவன் வீரத்தைக் கண்டு எதிரிகள் பயந்து அவனுக்கு அடங்கி விட்டார்கள். நேர்மையுடன் அவன் அரசு புரிவதை கண்ட பூமி தேவியும் மற்ற அரசர்களை எல்லாம் மறந்து விட்டாள். அவனையே தன் நாயகனாக கொண்டாள். ஒரு நாள் வீரவரன் என்பவன் வீரர்களையே வரிக்கும் அந்த அரசனிடம் சேவகம் செய்வதற்காக மாலவ தேசம் வந்து சேர்ந்தான். அவன் மனைவி பெயர் தர்மவதி என்பதாகும். அவர்களுக்கு சத்வவரன் என்னும் ஒரு மகனும் வீரவதி என்ற ஒரு மகளும் இருந்தார்கள். அவன் ஒரு கையில் கத்தியையும் மற்றொரு கையில் கேடயத்தையும் இடுப்பிலே உடைவாளையும் கொண்டிருந்தான். அவன் ஒரு நாளைக்கு 500 தினாரங்கள் சம்பளம் வேண்டுமென்று அரசனை கேட்டான். அவன் மிகுந்த பராக்கிரமம் வாய்ந்தவன் என்பதை தோற்றத்தால் அறிந்த அரசனும் அதற்கு சம்மதித்தான். ஆயினும் குடும்ப பாரம் அதிகம் இல்லாத அவனுக்கு அவ்வளவு பணம் எதற்கு என்பதை அறிய அரசனுக்கு ஆசை ஏற்பட்டது. அந்த பணத்தை அவன் நல்ல வழியில் செலவழிக்கிறானா கெட்ட வழியில் செலவழிக்கிறானா என்பதை தெரிந்து கொள்ளவும் விரும்பினான். ஆகவே அவன் எப்படி வாழ்க்கை நடத்துகிறான் என்பதை ரகசியமாக கவனித்து வர ஒற்றர்களை ஏவினான். வீரவரன் தினந்தோறும் காலையிலே அரசனை பேட்டி கண்ட பிறகு உருவிய கத்தியுடன் உச்சி பொழுது வரையில் அரண்மனை வாசலில் காவல் புரிந்து வருவான். அதற்கு பின் அவன் வீடு அடைந்து தன் மனைவியின் கையில் சாப்பாட்டு செலவுக்கு காசு 100 பொன்னை கொடுப்பான். மற்றொரு 100 பொன்னுக்கு அவன் துணிமணிகளையும் வெற்றிலை வாசனை திரவியங்களையும் வாங்குவான். தெய்வ பூஜைக்காக 100 பொன்னை செலவழிப்பான். மீதி 200 பொன்னையும் ஏழை எளியவர்களுக்கு தானம் செய்து விடுவான். இவ்விதம் நாள்தோறும் அவன் தான் பெற்று வந்த 500 பொன்களையும் செலவு செய்து விடுவான். அதற்கு பிறகே அவன் ஹோமம் வளர்த்து நித்திய கர்மானுஷ்டங்களை முடித்து கொண்டு சாப்பிடுவான். மறுபடியும் அவன் வெளிக்கிளம்பி அரண்மனை அடைந்து இரவு நேரத்தில் உருவிய கத்தியுடன் தனியாக காவல் புரிவான். வீரவரன் இவ்விதம் வாழ்க்கை நடத்தி வந்தான் என்பதை ஒற்றர் மூலம் அறிந்த மன்னன் சந்தோஷப்பட்டு அவனுடைய நடமாட்டத்தை அதற்கு மேல் வேவு பார்க்க வேண்டாம் என்று தடுத்து விட்டான். அவ்விதம் செய்வது வீரனுடைய கௌரவத்திற்கே இழுக்காகும் என்று மன்னன் நினைத்தான். காலம் சுழன்றது. கோடை போய் மழைக்காலம் வந்தது. வானமே பொத்து கொண்டது போல் அடைமழை பிடித்து கொண்டது. கூரிய கத்திமுனை போல உடலில் பட்ட இடத்தில் சுரீர் என்று தாக்கியது. எனினும் வீரவர்மன் அதை லட்சியம் செய்யவில்லை. வழக்கம் போலவே அரண்மனை மேன்மாடத்திலிருந்து பகலில் கவனித்த அரசன் இரவு நேரத்திலும் அரண்மனை மேன்மாடத்திலிருந்து ஆசார வாசலில் யார் காவல் என்று கூப்பிட்டு கேட்டான்.
வீரவரனும் அடியேன் இருக்கிறேன் மகாராஜா என்று தெரிவித்தான். இதை கேட்ட மன்னன், என் சேவகத்தில் கொஞ்சமும் வழுவாமல் வீரவரன் உறுதியோடு இருக்கிறான். இவ்வளவு எஜமான விசுவாசம் உள்ள அவனுக்கு மேற்பதவி அளிக்க வேண்டுவது அவசியம் என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டு சென்றான். மறுநாளும் சூரியன் தெரியவே இல்லை. மழை கொட்டிக்கொண்டே இருந்தது. அன்றிரவும் அரசன் அரண்மனை மேன்மாடத்திற்கு சென்று ஆசார வாசலில் யார் காவல் என்று கேட்டான். வழக்கம் போலவே வீரவரனும் தான் இருப்பதாக தெரிவித்தான். இதை கேட்ட மன்னன் அவனுடைய தைரியத்தை மெச்சி சந்தோஷமடைந்தான். அப்போது அவன் கவனத்தை வேறொன்று இழுத்தது. பரிதாபமான குரலில் யாரோ பெண் அழும் சப்தம் கேட்டது. அந்த குரல் அரசனின் மனத்திலே இரக்கத்தை உண்டாக்கியது. இந்நாட்டிலே கஷ்டப்படுபவர்கள், ஏழை முதலியோர் யாரும் இல்லாதிருக்க இப்படி நள்ளிரவில் அழும் இந்த பெண் யார் என்று மன்னன் ஆச்சரியப்பட்டான். உடனே காவல் புரிந்து வந்த வீரவரனை கூப்பிட்டு, தூரத்தில் யாரோ ஒரு பெண் அழும் குரல் கேட்கிறது. நீ போய் அவள் யார், எதற்காக அழுகிறாள் என்பதை அறிந்து வா என்று கட்டளையிட்டான். அப்படியே என்று கூறி வீரவரன் புறப்பட்டான். ஊழிக்காலந்தால் வந்துவிட்டதோவென இருள் கவ்வ மேகங்கள் மறைந்து இருந்ததையும் இடியையும் மின்னலையும் கல்லை வீசுவதைப் போல மழை துளிகள் உடலை தாக்கியதையும் லட்சியம் செய்யாமல் வீரவரன் நடந்து சென்றான். இவ்விதம் அந்த நடுநிசையிலே வீரவரன் தனியாக புறப்பட்டதை அறிந்த அரசனுக்கு ஆச்சரியம் இரக்கம் இரண்டும் ஒருங்கே ஏற்பட்டன. ஆகவே அவன் நடமாட்டத்தை கவனிப்பதற்காக அவனுக்கு தெரியாமல் அரசனும் பின்தொடர்ந்து சென்றான். வீரவரனோ எதையும் பொருட்படுத்தாமல் சத்தம் வந்த திக்கிலே சென்று நகரத்துக்கு வெளியே போய் குளக்கரையை அடைந்தான். அங்கே குளத்திலே ஒருத்தி, ஐயா மகாவீரனே, தயாபரனே, தர்மவானே, உன்னை பிரிந்து நான் எப்படி வாழ்வேன் என்று அரற்றி கொண்டிருந்தாள். வீரவரன் அவளை பார்த்து, யாரம்மா நீங்கள், எதற்காக இப்படி அழுகிறீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவள், வீரவரா, நான் பூமி தேவி, சூத்திரகம் மன்னன் தான் என் புருஷன். ஆனால் இன்றையிலிருந்து மூன்றாவது நாள் அவன் இறந்து விடுவான். அதற்கு பிறகு அவனை போன்ற நாயகன் மறுபடியும் எனக்கு எவ்விதம் கிடைக்கப் போகிறான். அதை நினைத்துத்தான் துக்கம் தாகலாமல் நான் வருத்தப்படுகிறேன் என்று பதிலளித்தாள். இதை கேட்ட வீரவரன் திடுக்கிட்டான். அவன் உடலில் நடுக்கம் ஏற்பட்டது. தாயே, இவ்வுலகத்தையே ரட்சித்து வரும் இம்மன்னனுடைய மரணத்தை தவிர்ப்பதற்கு வேறு வழி ஏதும் இல்லையா என்று வீரவரன் கேட்டான். உடனே பூமி தேவி, இருக்கிறது. இந்த கேடை தவிர்க்கும் மார்க்கம் ஒன்று உண்டு. அதை உன்னாலே தான் செய்து முடிக்க முடியும். தாயே, அப்படியானால் அதை தெரிவியுங்கள். இந்த சனத்திலேயே அதை முடித்து வைக்கிறேன். அதற்கில்லாமல் இந்த உயிர் வேறு எதற்குத்தான் இருக்கிறது என்று வீரவரன் வேண்டினான். உன்னை போன்ற தைரியசாலியும் எஜமான விசுவாசமும் உள்ளவனும் வேறு யார் கிடைப்பார்கள்? அரண்மனைக்கு பக்கத்திலே வரப்பிரசாதையான சண்டிக்கு அரசன் ஒரு கோயில் எழுப்பியிருக்கிறான். அந்த சண்டிக்கு உன் மகனை பலி கொடுத்தாயானால் அரசன் இன்னும் 100 ஆண்டு வாழ்வான். அதை நீ உடனே செய்தாயானால் அரசனுக்கு நேரிடவிருக்கும் கேடு நீங்கிவிடும். இல்லாவிட்டால் நிச்சயமாக இன்றிலிருந்து 3ஆம் நாள் அவன் இறந்து போவான். பூமி தேவி விதம் கூறியதை கேட்ட வீரன், தாயே, இதை இப்பொழுதே செய்து முடிக்கிறேன் என்றான். பூமி தேவியும் உனக்கு வெற்றி கிட்டட்டும் என்று கூறி மறைந்து போனாள். உடனே வீரவரனும் தன் வீட்டை நோக்கி கிளம்பினான். அவனுக்கு தெரியாமல் அவனை தொடர்ந்து வந்த மன்னன் இவ்வளவையும் கேட்டுக்கொண்டுதான் இருந்தான். ஆகவே வீரவரன் என்ன செய்ய போகிறான் என்பதை அறிய ஆவல் கொண்டவனாய் முன்போலவே அவனை பின்தொடர்ந்தான். வீரவரன் வீட்டுக்கு போய் தன் மனைவி தர்மாவதியை எழுப்பி பூமி தேவி சொல்லியதை கூறினான். அவளும் அதை கேட்டு, அரசருடைய நலனை நாம் கவனிக்க வேண்டும். ஆகவே குமாரனை எழுப்பி அவனிடம் விஷயத்தை நீங்களே சொல்லிவிடுங்கள் என்றாள். அவனும் தன் மகனை எழுப்பி விஷயத்தை கூறி, குழந்தாய், சண்டி தேவிக்கு உன்னை பலிவிட்டால் அரசன் நீண்ட காலம் உயிரோடு இருப்பான். இல்லாவிட்டால் அவன் 3ஆம் நாள் இறந்து விடுவான் என்று சொன்னான். இதை கேட்ட சத்வவரன் சிறு குழந்தையானாலும் தைரியமாக பின்வருமாறு சொன்னான். என் உயிரை கொடுத்து அரசனை காப்பாற்றக்கூடுமானால் எனக்கு சகல பாக்கியங்களும் கிட்டிய மாதிரியே. ஆகவே காலதாமதம் செய்ய வேண்டாம், உடனே என்னை அழைத்துச் செல்லுங்கள் என்றான். சத்வவரன் இவ்விதம் கூறியதை கேட்ட அரசன் ஒருவருக்கொருவர் சளைப்பில்லை என்று தனக்குள்ளாகவே சொல்லிக் கொண்டான். பிறகு வீரவரன் தன் மகனை தன் தோள் மீது தூக்கி கொண்டு புறப்பட்டான். அவன் மனைவியான தர்மவதியும் தன் பெண்ணான வீரவதியை எடுத்துக்கொண்டாள். இருவருமாக அந்த நள்ளிரவிலே சண்டி தேவியின் கோவிலை அடைந்தார்கள். மன்னனும் அவர்களுக்கு தெரியாமல் பின்தொடர்ந்தான். தேவியின் சன்னதியில் தகப்பன் தன் தோளிலிருந்து மகனை கீழே இறக்கிவிட்டான். குமாரனும் மிக்க தைரியத்துடன் விக்கிரகத்தை வணங்கி, தாயே, என் தலைப்பலியை கொண்டு
மன்னன் உயிரை காப்பாற்றி இடையூறு ஏதுமில்லாமல் அவன் 100 ஆண்டு அரசு செலுத்தட்டும் என்று பிரார்த்தித்தான். இதை கேட்ட வீரவரன் தன் மகனுடைய உறுதிக்கு மெச்சி வாளை உருவி அவன் தலையை கொய்து அம்பிகையின் பாதங்களில் சமர்ப்பித்து, என் மகனை பலி கொடுத்து விட்டேன், அரசன் உயிரை காக்க வேண்டும் என்று வேண்டினான். உடனே அசரீரி ஒன்று, வீரவரா, உன் தீரத்தை மெச்சினோம். உன்னை போல எஜமான விசுவாசம் உள்ளவன் யார்? உன்னுடைய ஒரே மகனை பலியிட்டதால் அரசனுக்கு தீர்க்காயுளையும் ஸ்திரமான அரசையும் அளித்து விட்டாய் என்று சொல்லியது. அதற்கு பிறகு வீரவரன் குமாரியான வீரவதி வந்து துண்டிக்கப்பட்ட தன் தமையன் தலையை கட்டி தழுவி கொண்டு அழுதாள். அவளுடைய அதிகமான துக்கத்தை பொறுக்காமல் அவள் இளம் உள்ளம் வெடித்து அவள் இறந்தாள். தர்மவதி அப்போது தன் கணவனை பார்த்து பின்வருமாறு தெரிவித்தாள். அரசருடைய சேமத்தை கோரி நாம் செய்ய வேண்டியதை செய்தாகிவிட்டது. இப்போது நான் உங்களிடம் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். என் மடமையால் அதை செய்யாமல் இருந்துவிட்டேன். ஆகவே இப்போது குழந்தை உடல்களுடன் நானும் தீக்குளிக்க அனுமதிக்க வேண்டும். அவள் தன் கோரிக்கையை வற்புறுத்தி கூறவே வீரவரனும் ஒருவாறு இணங்கினான். அப்படியே செய், உனக்கு நற்கதி உண்டாகட்டும். இனியும் உயிர் வாழ்வதால் குழந்தைகளை இழந்த துக்கத்தால் வாடுவதை தவிர வேறு என்ன சந்தோஷம் உண்டாகப் போகிறது? ஆயினும் உன்னையே பலியிட்டு கொள்ளவில்லையே என்று வருத்தப்படாதே. நம் குமாரனை தவிர வேறு யாரையாவது பலியிட்டாலும் காரியம் கைகூடும் என்று இருந்தால் நான் என்னையே அர்ப்பணம் செய்திருக்க மாட்டேனோ? இதை கூறிவிட்டு வீரவரன் கட்டைகளை சேர்த்து அடுக்கி 2 குழந்தைகளின் உடல்களையும் அதன் மீது வைத்து ஒரு விளக்கிலிருந்து அந்த சிதைக்கு தீ மூட்டினான். பிறகு தர்மவதி தன் கணவனை வணங்கிவிட்டு, என் உயிரை தியாகம் செய்வதால் அரசனுக்கு எல்லா நன்மைகளும் ஏற்படட்டும். இப்போது என் கணவராக இருப்பவரே மறுபிறப்பிலும் என் கணவராக அனுகிரகிக்க வேண்டும் என்று சண்டி தேவியை வேண்டினாள். பிறகு கொழுந்துவிட்டு எரியும் சிதையில் விழுந்து அவள் தன்னை மாய்த்து கொண்டாள். அதன் பின்னர் வீரவரன் அசரீரி சொன்னபடியே அரசனுடைய சேமத்தை கோரி செய்ய வேண்டியதை செய்தாகிவிட்டது. நான் பாதுகாக்க வேண்டிய குடும்பத்தை பலியிட்டு பிறகு தனியாக வாழ வேண்டிய அவசியமே இல்லை. நானும் என்னை துர்கைக்கு அர்ப்பணித்து அவளை திருப்தி செய்கிறேன் என்று தன் கத்தியிலே ஒரே வீச்சால் தன் தலையை துண்டித்து கொண்டான். இவ்வளவையும் மறைந்திருந்து பார்த்த மன்னன் பிரமித்து விட்டான். பிரமை, ஆச்சரியம், துக்கம் எல்லாம் சேர்ந்து அவனை திணறச் செய்தன. இதுவரையிலும் யாரும் கேட்டோ பார்த்தோ அறியாத ஒரு அதிசயத்தை, செயற்கரிய தியாகத்தை எனக்காக இவனும் இவன் குடும்பத்தாரும் செய்திருக்கிறார்கள். பரந்த இவ்வுலகத்தில் எத்தனையோ அதிசயங்களை காணலாம். ஆனால் தன்னுடைய தியாகத்தை உலகம் அறியாமல் மறைத்து ரகசியமாக வைத்து அரசனுக்காக தன் உயிரையே கொடுக்கும் மனிதனை காண முடியுமா? இதற்கு தக்க கைமாறு செய்யாவிட்டால் நான் அரசனாக இருப்பதில் என்ன பயன்? மிருகம் போல் உயிர் வாழ்வதற்கே ஒப்பாகும். இவ்விதம் நினைத்த மன்னன் உரையிலிருந்து கத்தியை உருவி கொண்டு தேவியை அணுகி, தாயே, பெயருக்கு ஏற்ப அஞ்சா நெஞ்சுடன் எனக்காக தன் உயிரை தியாகம் செய்த வீரவரனை அவன் குடும்பத்தாருடன் மறுபடியும் உயிர் பெறச் செய்தல் வேண்டும். உன்னையே நம்பியிருக்கும் எனக்கு இந்த வரம் அளிக்காவிட்டால் நான் என் தலையை உனக்கே அர்ப்பணித்து விடுவேன் என்று வேண்டினான். இவ்விதம் சொல்லிவிட்டு அரசன் தன் தலையை துண்டிக்க தயாரானான். அதற்குள் மறுபடியும் அசரீரி வாக்கு கேட்டது. அவசரப்பட்டு எதையும் செய்து விடாதே. உன்னுடைய தைரியத்தை மெச்சினேன். வீரவரனும் அவன் பத்தினியும் குழந்தைகளும் மறுபடியும் உயிர் பெற்றெழுவார்கள். இவ்விதம் தெரிவித்தவுடனே வீரவரனும் அவன் குடும்பத்தினரும் உயிர் பெற்றெழுந்தார்கள். அவர்களை உயிருடன் கண்ட அரசனின் கண்களில் ஆனந்தம் பாஷ்பம் நிறைந்தது. அவர்களையே பார்த்து கொண்டு தன்னை மறைத்து கொண்டான். துக்கத்திலிருந்து கண் விழித்தவன் போல எழுந்திருந்த வீரவரன் தன் மனைவி மக்களை கண்டதும் பிரமை கொண்டான். சாம்பலாக போன நீங்கள் மறுபடியும் எவ்வாறு உயிர் பெற்றீர்கள்? நானும் தலையை வெட்டி கொண்டேனே, இது முழுவதும் மாயையா அல்லது தேவியின் அருளா என்று கேட்டான் வீரன். தேவியின் அருளாலே தான் நம்மை அறியாமலே நாம் ஜீவன் பெற்றெழுந்தோம் என்று பதிலளித்தாள் பத்தினி. அம்பிகையை தொழுது வணங்கிவிட்டு தன் மனைவி மக்களுடன் வீடு திரும்பினான். வீட்டிலே அவர்களை விட்டு அவன் மறுபடியும் அரண்மனை வாசலை அடைந்து வழக்கம் போல நின்று காவல் புரிய ஆரம்பித்தான். பிறர் அறியாமல் இவ்வளவையும் பார்த்து கொண்டிருந்த மன்னனும் அரண்மனையில் மாடத்திலிருந்து அரண்மனை வாசலில் காவல் யார் என்று கேட்டான். வீரவரனும் அடியேன் தான் இருக்கிறேன் மகாராஜா. தாங்கள் ஆணைப்படி நான் அந்த ஸ்திரீயை தேடிச் சென்றேன். ஆனால் தோன்றியது போலவே அவள் திடீரென்று எங்கேயோ மறைந்து விட்டாள் என்றான். இதை கேட்ட அரசன் ஆச்சரியத்தால் திகைத்து விட்டான். நடந்தது முழுவதையும் அவன் தன் கண்ணால் நேரில் கண்டிருக்கிறான். பிறருக்கு உதவி செய்தவர்கள் அது உயர்ந்த செயலாக இருந்தாலும் அதை வாய்விட்டு சொல்ல மாட்டார்கள் என்று மன்னர் பிரான் தன் மனதிலே நினைத்து கொண்டான். மறுநாள் காலை வழக்கம் போல வீரவரன் அரசன் ஆஸ்தானுக்கு
வந்து மன்னனை வணங்கினான். அப்போது மன்னனை தன் மந்திரிகளிடம் முதல் நாள் இரவு நடந்தது முழுவதையும் ஒன்று விடாமல் எடுத்து கூறினான். எல்லோரும் இடியுண்டவர் போல வாயை பிளந்து நின்றனர். இதனால் சந்தோஷமடைந்த மன்னன் அவர்கள் வீரத்துக்கு பரிசாக வீரவரனுக்கும் அவன் மகனுக்கும் லாடதேசம், கர்நாடகம் ஆகிய இரண்டையும் அளித்து அந்த பிரதேசங்களுக்கு அவர்களை அரசர்களாக முடிசூடி வைத்தான். இவ்விதம் ஆச்சரியமிக்க கதையை கூறிய வேதாளம் விக்ரமாதித்தனை பார்த்து, சொல்லுமையா மகாராஜனே, இவர்களில் பராக்கிரமம் நிறைந்தவர் யார் என்பதை சொல்லும். தெரிந்து கொண்டே சொல்லாமல் இருந்தால் நான் தெரிவித்தபடியே சாபம் தலையில் விழும் என்றது. சூத்திரக மன்னனே, இவர்கள் எல்லோரிலும் சிறந்தவன் என்று தெரிவித்தான் மன்னன். வீரவரன் உயர்ந்தவன் இல்லையா? அவனுக்கு இணையானவர் உலகில் கிடைப்பாரா? அவனை காட்டிலும் அவன் மனைவி உயர்ந்தவன் இல்லையா? தன் கண் எதிரே தன் மகனை பலியீடாக காண எந்த தாய்தான் சகித்து கொண்டிருப்பாள்? சிறுவனாயிருந்தும் அஞ்சா நெஞ்சுடன் தன்னை பலியிட்டு கொண்ட சத்வவரன் சிறந்த வீரன் இல்லையா? இவர்களை எல்லாம் தூக்கிவிட்டு அரசன்தான் எவ்விதம் உயர்ந்தவன் என்று கூறுகிறாய் என்று திரும்பவும் கேட்டது வேதாளம். அப்படி சொல்லாதே. தன் உயிர், மனைவி, மக்கள் எல்லாவற்றையும் மன்னனை ரட்சிப்பதற்காக தியாகம் செய்ய வேண்டியதுதான் என்பதையே நியதியாக கொண்ட நற்குடியில் பிறந்தவன் வீரவரன். அவன் மனைவியும் நற்குல மங்கை, கற்புடைய பெண், தன் புருஷன் அடிச்சுவடையே பின்பற்றுகிறவள். அவர்களின் மகனான சத்வவரனும் அவர்களை போன்றவனே. அதனால் அவர்களின் வாழ்க்கையை அவ்விதம் பின்னி கிடப்பது. அரசர்களோ தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள தங்களுக்கு கீழ்ப்பட்டவர்களை சகஜமாக உயிர் பலியிட்டு விடுவார்கள். அவ்விதம் இல்லாமல் சூத்திர மன்னன் தன் வேலைக்காரர்களுக்காக தன் உயிரை கொடுக்க தயாராக இருந்தான். அதனால் அவன் செயலை சிறந்தது என்று விலைக்கு பதிலளித்தான் விக்ரமாதித்தன். உடனே வேதாளம் மறுபடியும் கட்டவிழ்த்து கொண்டு முருங்க மரம் ஏறிக்கொண்டது. அடுத்து 8வது கதை, சத்வசீல கார்படிகன் கதை. விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்க மரத்திலிருந்து வேதாளத்தை பிடித்து கொண்டு வருகையில் அது மறுபடியும் ஒரு கதை சொல்ல ஆரம்பித்தது. கிழக்கு கடற்கரையிலே தாம்பரலிப்தி என்ற பட்டணம் உண்டு. அதற்கு பாமபுரம் என்ற பெயரும் வழங்கி வந்தது. அந்த நகரத்திலே சண்டசிம்ஹன் என்ற அரசன் நீதி வழுவாமல் அரசு செலுத்தி வந்தான். ஒரு சமயம் சத்வசீலன் என்ற சத்திரியன் ஒருவன் அவ்வரசனுடைய அரண்மனையின் ஆச்சார வாசலை அடைந்தான். அங்கே அவன் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு அரசன் சமூகத்திலே மற்றும் சில சத்திரியர்களுடன் ஏழ்மையால் கந்தலான ஒரு ஆடை துண்டை கிழித்து எறிந்தான். இவ்விதம் அவன் அந்த அரசனுடைய கார்படிகனான பரிவாரங்களுள் ஒருவனாக ஆகிவிட்டான். கார்படிகனாக உள்ளவன் ஊதியம் ஏதும் பெறக்கூடாது. அவன் சேவகத்தை மிச்சி அரசன் அளிக்கும் பதவியையே ஏற்கலாம். நீண்ட காலம் அவன் தொடர்ந்து அரசனிடம் விசுவாசமாக ஊழியம் செய்து வந்தான். ஆயினும் அதற்காக ஊதியம் ஒன்றும் அவன் பெறவில்லை. அரச குலத்தில் பிறந்திருந்தும் நான் ஏன் இப்படி பரம தரித்திரனாக இருக்கிறேன்? பரம ஏழையாக இருந்தும் ஆண்டவன் ஏன் எனக்கு அதிகமான ஆசாபாசங்களை அளித்திருக்க வேண்டும்? இவ்வரசனிடம் நான் மிகுந்த விசுவாசத்தினுடனும் சிரத்தையுடனும் உழைத்து வருகிறேன். ஆயினும் இதுவரையில் அரசனுடைய கடைக்கண் பார்வை என் மீது விழவில்லை. நீண்ட காலமாகவே நான் பசியால் வாடுகிறேன். என்னுடன் வந்தவர்களும் வெண்துயரால் அல்லல் படுகிறார்கள். இவ்விதம் அவன் தனக்குள்ளே சிந்தித்தான். இப்படி சத்வசீலன் சிந்தித்து வரும்போது ஒரு நாள் பாராளும் பார்த்திபன் வேட்டைக்கு கிளம்பினான். கொடிய விலங்குகள் வாழும் கானகத்துக்கு சதுரங்க சேனைகளும் பரிவாரங்களும் புடைசூழ மகாராஜன் சென்றபோது சத்வசீல கார்படிகனோ தன் கையில் ஒரு பிரம்பை பிடித்து கொண்டு அரசன் முன்னால் ஓடினான். சிறிது நேரம் வேட்டையாடிய பிறகு புதரில் இருந்து தப்பிய ஒரு காட்டு பன்றியை துரத்தி கொண்டு மன்னவன் வெகு தூரம் சென்று வேறு ஒரு வனாந்திரத்தை அடைந்தான். அரசனால் காட்டு பன்றியை பிடிக்க முடியவில்லை. அது தப்பி ஓடிவிட்டது. வழி தெரியாமல் அரசன் களைத்து போய் நின்று விட்டான். உடன் வந்த பரிவாரத்தார் அனைவரும் பின்தங்கிவிட்டனர். வேகமாக செல்லக்கூடிய குதிரை மீது மன்னன் சவாரி செய்து வந்ததும் கார்படிகன் மட்டும் பசியும் தாகமும் வருந்த தன் உயிரையும் லட்சியம் செய்யாமல் அரசனுடன் ஓடி வந்திருந்தான். இவ்விதம் அவன் மட்டும் மிகுந்த கஷ்டங்களுக்கிடையிலும் தன்னை தொடர்ந்து வந்ததை கண்ட அரசன் அவனை நோக்கி, நாம் வந்த வழி தெரியுமா என்று கேட்டான். தெரியும், ஆயினும் இப்போது சூரியன் உச்சிக்கு வந்து வெயில் கொளுத்துகிறது. ஆகவே தாங்கள் சிறிது நேரம் தங்கி இளைப்பாறிய பிறகு கிளம்பலாம் என்று
சத்வசீல கார்படிகன் தெரிவித்தான். உடனே அரசன் அவனை நோக்கி, அப்படியானால் எங்கேயாவது சமீபத்தில் தண்ணீர் அகப்படுமா பார் என்றான். அப்படியே என்று சொல்லிவிட்டு கார்படிகன் பக்கத்தில் இருந்து மரத்தின் மீது ஏறி நாற்புறமும் சுற்றி பார்த்தான். சமீபத்திலே ஒரு ஆறு ஓடுவதைக் கண்டு மரத்தில் இருந்து கீழிறங்கி அரசனை அங்கே அழைத்துச் சென்றான் கார்படிகன். வாராளும் வேந்தன் நீராடிய பிறகு பசியால் பிராணன் போகும் நிலைக்கு வந்துவிட்டான். கார்படிகனுக்கும் அதே பசி மயக்கம்தான். ஆனாலும் அவன் தன் ஆடையின் ஒரு நுனியில் முடித்து வைத்திருந்த நெல்லிக்காய்களை எடுத்து அலம்பி அரசனிடம் கொடுத்தான். அவை எங்கே கிடைத்தனவென்று மன்னன் கேட்டபோது அவன் சென்ற 10 வருடம் காலமாக மனதை குளிரச் செய்து திருப்தி செய்விக்க நான் பசிக்கு இந்த காய்களை மட்டும் தின்று குடும்பத்திலே உழலும் துறவியாக வாழ்ந்து வருகிறேன் என்று தெரிவித்தான். இதை கேட்டதும் அரசன் மனம் இறங்கியது. அவனுக்கு அவமானமாகவும் போய்விட்டது. தங்கள் ஊழியர்களில் யார் யார் சௌகரியமாக இருக்கிறார்கள், யார் யார் கஷ்டப்படுகிறார்கள் என்பதை அறியாத மன்னர்களும் இந்த நிலையை மன்னர்களுக்கு எடுத்து கூறாத மந்திரிமார்களும் மகா பாவிகள் என்று தனக்குத்தானே மன்னன் கூறிக்கொண்டான். பிறகு கார்படிகன் குதிரைக்கு சேணமிட்டு தயாரிக்க அரசன் அதன் மீது ஏறி தன் நகரத்துக்கு கிளம்பினான். வழியிலே சேனையும் வந்து சேர்ந்து கொள்ள அவர்கள் கடைசியாக தலைநகரம் திரும்பினார்கள். அங்கே கார்படிகனுடைய ராஜபக்தியையும் விசுவாசத்தையும் ராஜன் பலபடியாக எடுத்துரைத்து புகழ்ந்தான். கார்படிகனுக்கு ஏராளமான செல்வத்தையும் பிரதேசங்களையும் சன்மானமாக அளித்தான். அப்போதும் அவனுடைய தகுதிக்கு ஏற்ப அளித்ததாக அரசனுக்கு திருப்தி உண்டாகவில்லை. சத்வசீலனும் கார்படிக பதவியை விட்டொழித்து தன் நிலைக்கு தக்கபடி பிரமுகனாக வாழ்ந்து வந்தான். அது முதல் அவன் சண்டசிம்ஹா மகாராஜனோடு கூடவே இருந்து வந்தான். ஒரு நாள் மன்னன் தனக்கு இலங்கை அரசன் குமாரியை மனம் முடித்து வருமாறு சத்வசீலனை அனுப்பி வைத்தான். அவனும் தன் குலதெய்வங்களை பிரார்த்தித்து கொண்டு மணமுடிப்பதற்காக புவி மன்னன் அனுப்பி வைத்த புரோகிதர்களுடன் கப்பலில் ஏறினான். பாதி வழி போனதும் சூறாவளி தோன்றி திடீரென நடுக்கடலில் இருந்து ஒரு கொடி கிளம்பியது. கடலுக்கும் ஆகாயத்துக்கும் ஒன்றாக தங்கத்தாலான அந்த கொடி காற்றிலே அலையுண்டு பலவிதமான வர்ணங்களை வாரி வீசியது. அதே சமயம் திடீரென்று வானத்திலே எங்கிருந்தோ மேக கூட்டம் தோன்றி சூறாவளி காற்றாக அடித்து பெருமழை பெய்தது. ஏதோ ஒரு சக்தியினால் அந்த கப்பலானது காற்றாலும் மழையாலும் கொடிமரத்தை அடைந்து அதனோடு ஒட்டி கொண்டது. அப்பால் அந்த கொடிமரம் மெதுவாக கப்பலுடன் நீருக்குள்ளே அமிழ ஆரம்பித்தது. கப்பலில் இருந்த புரோகிதர்கள் பயத்தால் ஒடுங்கி ஆபத்தில் உதவ கூச்சலிட்டனர். அவர்கள் கூச்சலை கேட்ட சத்வசீலன் தன் மேலாடையை வரிந்து கட்டி கொண்டு கையில் ஒரு கத்தியை ஏந்தி கடலில் குதித்தான். எதனால் கப்பல் நீருள் அமிழ்ந்து வந்ததென்பதை அறியாமல் சண்டை போட்டு அதை தடுத்து விடலாம் என்றே அவன் நினைத்தான். அவன் கடலில் குதித்த கணமே காற்றும் அலையும் சேர்ந்து கப்பலை வெகு தூரம் கடத்தி சென்று விட்டன. அதிலே இருந்த அத்தனை பேரும் கடலின் வயிற்றுக்கு இரையானார்கள். கடலில் குதித்த சத்வசீலன் தன்னை சுற்றிலும் பார்த்தபோது தான் கடலின் அடியிலுள்ள வேகமான ஒரு நீர்ச்சூழலால் இழுத்துச் செல்லப்படுவதையும் ஒரு மணல் திட்டின் மேல் மீது அவன் ஒதுக்கப்படுவதையும் உணர்ந்தான். அந்த மணல் திட்டு அமானுஷமான ஒரு தீவாக மாறியது. கண்ணுக்கு எட்டிய வரையில் கடல் தென்படவே இல்லை. விசாலமான அந்த அமானுஷ்ய தீவிலே அழகான ஒரு நகரம் இருப்பதை சத்வசீலன் கண்டான். அந்த நகரம் பொன்னாலும் மணிகளாலும் இழைக்கப்பட்ட மாட மாளிகைகளையும் நந்தவனங்களையும் தடாகங்களையும் கொண்டு ஜொலித்தது. ஆனால் மனித சஞ்சாரமே எங்கும் தட்டுப்படவில்லை. அங்கே துர்க்கையம்மனுக்கு மேரு பர்வதம் போன்ற உயரமான கோவில் ஒன்றும் இருந்தது. அவன் போய் தேவியை வணங்கி பிரார்த்தித்து விட்டு இது என்ன மாயம் என்று வியந்தபடியே ஒரு பக்கத்தில் உட்கார்ந்தான். அதே சமயம் கோயிலுக்கு எதிர்ப்புறத்தில் பிரகாசமாக விளங்கிய ஒரு மாளிகையின் கதவை திறந்து கொண்டு நாககன்னிகையோ என்று சந்தேகிக்கக்கூடிய பெண் ஒருத்தி வந்தாள். நீலோத்பலம் போன்ற இரு விழிகளை கொண்ட அவளின் அழகை வர்ணிக்கவே முடியாது. சுற்றி 1000 தோழியர்களுடன் அவள் அங்கிருந்த கோயிலுக்குள் நுழைந்தாள். அதே சமயம் சத்வசீலன் இதயத்திலும் அவள் நுழைந்து விட்டாள். கோயிலுக்குள்ளே அவள் தேவியை வழிபட்டு மீண்டும் வெளிக்கிளம்பினாலும் சத்வசீலன் இதய கோயிலை விட்டு கிளம்ப மறுத்துவிட்டாள். அவளுடைய மோகன உருவம் மறுபடியும் தன் மாளிகைக்குள் நுழைந்த போது சத்வசீலனும் கூடவே அதனை பின்தொடர்ந்தான். உள்ளே நுழைந்த அவன் அங்கே மற்றொரு பட்டணத்தையே கண்டான். புவனத்தில் உள்ள எல்லா விதமான சுகபோகங்களையும் அங்கே அனுபவிக்கலாம் என்கிறபடி அது நிர்மாணிக்கப்பட்டிருந்தது.
அங்கே மணிகள் வைத்து இழைக்கப்பட்டிருந்த ஓர் ஆசனத்தில் அந்த மோகனாங்கி அமர்ந்திருந்தாள். சத்வசீலனும் போய் மௌனமாக அவள் பக்கத்தில் அமர்ந்து கொண்டான். அவனுடைய இளமை மணக்கும் உள்ள துணர்ச்சியை உடலின் படபடப்பு நன்கு எடுத்து காட்டியது. தன் மீது அவன் மையல் கொண்டிருக்கிறான் என்பதையும் தன் அழகை அனுபவியாமல் போக மாட்டான் என்பதையும் அறிந்து கொண்ட அந்த அதிசய கன்னிகை தன்னுடைய வாங்கியரின் முகத்தை பார்த்தாள். தலைவியின் உள்ள கருத்தை உடனே உணர்ந்து கொண்ட தோழிகளும் அவனை அணுகி, நீங்கள் இவ்விடம் விருந்தாளியாக வந்திருக்கிறீர்கள், ஆகவே எங்கள் எஜமானி அளிக்கும் உபசாரத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எழுந்து முதலில் குளித்து சாப்பிடுங்கள் என்று வேண்டினார்கள். இதை கேட்ட அவனுடைய சபல புத்தியிலே கொஞ்சம் நம்பிக்கை ஏற்பட்டது. அவன் வேறு வார்த்தை பேசாமல் எழுந்திருந்து பக்கத்தில் அவர்கள் காட்டிய குளத்துக்கு குளிக்கச் சென்றான். அதிலே அவன் மூழ்கி தலை நிமிர்ந்தவுடன் தான் தாமிரலிப்தி நகரில் சண்டசிம்ஹா மகாராஜாவின் தோட்டத்து குளத்தின் மத்தியில் இருப்பதை கண்டதும் அவன் திகைத்து விட்டான். என்ன இது? சிறிது நேரத்துக்கு முன் ஒரு அழகிய அதிசயமான பட்டணத்தில் இருந்தேன். இப்போது இந்த தோட்டத்தில் இருக்கிறேன். அமுதம் போல் இனிப்பான அந்த கன்னிகையின் தரிசனம் ஒரே கணத்தில் அவளை பிரிந்து வாடும் விஷமாக மாறிவிட்டதே. இது கனவல்ல, நன்றாக விழித்திருந்த நிலையிலேயே கண்டேன். வாதாள லோகத்துக்கு பெண்கள் என்னை இவ்விதம் மயக்கி இழுத்து போய்விட்டார்கள் என்று இப்போதுதான் விளங்குகிறது. இவ்விதம் சிந்தித்து கொண்டே அவன் தோட்டத்திலே அங்கும் இங்கும் நடந்தான். அந்த கன்னிகையின் மீது கொண்ட மோக கிறக்கத்தின் காரணமாக பிரிவாற்றாமை தாழாமல் வருந்தினான். காற்றில் பறந்து வந்த புழுதியும் மகரந்த தூளும் படிந்த உடம்புடன் அவனை இந்நிலையில் கண்ட தோட்டக்காரர்கள் உடனே ஓடிப்போய் மகாராஜனிடம் தெரிவித்தார்கள். அதை கேட்ட மன்னவனும் திகைப்புற்று தோட்டத்துக்கு வந்து அவனை கண்டு ஆசுவாசப்படுத்தி சமாதானம் செய்தான். பிறகு, நண்பா, இதெல்லாம் என்ன? இங்கே எப்படி வந்து சேர்ந்தாய்? எல்லாவற்றையும் என்னிடம் சொல்ல வேண்டும் என்றான் மன்னவன். உடனே சத்வசீலனும் தனக்கு நேரிட்டது முழுவதையும் அரசனுக்கு எடுத்துச் சொன்னான். இதை கேட்டதும் அரசனுக்கு சந்தோஷம் ஏற்பட்டது. இவன் மகா வீரன்தான். ஆயினும் நம் அதிர்ஷ்டத்தினால்தான் பூர்வ ஜென்ம புண்ணியத்தினால்தான் இவன் இவ்விதம் காதலில் சிக்கினான். இப்போது நான் இவனுக்கு உதவி செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறேன். அதே போல செய்து என் பழங்கடனை தீர்த்து விடலாம் என்று தனக்குத்தானே தீர்மானித்துக் கொண்டான். உடனே அவன், கவலைப்படாதே, நானே உன்னை அந்த அசுர பெண் இருக்கும் இடத்திற்கு அதே வழியாக அழைத்துச் செல்கிறேன் என்று சொல்லி அவனை தேற்றினான். மறுநாள் அரசன் நாட்டின் நிர்வாகத்தை தன் மந்திரிகளிடம் ஒப்படைத்துவிட்டு சத்வசீலன் வழி காட்ட அவனுடன் கப்பலில் புறப்பட்டான். பாதி தூரம் போனவுடனே முன்மாதிரியை நடுக்கடலிலிருந்து அழகான துவஜம் ஒன்று கிளம்புவதை கண்டான். உடனே சத்வசீலன் அரசனை நோக்கி, நான் கூறிய கொடிமரம் இதுதான். நான் இங்கே கடலில் குதிக்கிறேன். மகாராஜாவும் என் பின்னாலேயே குதித்து கொடிமரத்துக்கு பக்கத்திலே முழுக வேண்டும் என்று சொன்னான். அவ்விதமே அவர்கள் கொடிமரத்தை அணுகினார்கள். கொடிமரமும் கீழிறங்கியது. சத்வசீலனை தொடர்ந்து மூழ்கினான். அரசனும் கூடவே மூழ்கினான். அவர்கள் இருவரும் அந்த அதிசயமான தீ அடைந்தார்கள். துர்க்கை அம்மனை பார்த்து மகாராஜன் மனமகிழ்ந்து வழிபட்டு சத்வசீலனுடன் ஆலயத்தில் அமர்ந்து விசித்திர வனிதியின் வருகைக்காக காத்திருந்தான். ஜொலிக்கும் மாளிகையிலிருந்து கண்ணை பறிக்கும் மனப்புடைய அந்த கன்னிகை தன் பாங்கியருடன் வெளியே வந்தாள். சத்வசீலன் உடனே அவளை மகாராஜனுக்கு சுட்டிக்காட்டி அவள்தான் என்றான். அரசனும் சத்வசீலன் மையில் கொண்டுள்ள பெண் பேரழகியே என்பதை கண்ணார கண்டு திருப்தி கொண்டான். அவளோ சத்வசீலன் பக்கத்தில் சகல ராஜ சின்னங்களுடன் அரசன் வீற்றிருப்பதைக் கண்டு இவர் யாராக இருக்கக்கூடும் என்று திகைத்து போனாள். துர்க்கை அம்மனை வழிபட அவள் கோயிலுக்குள் நுழைந்தாள். அரசன் மிக்க அலட்சியத்துடன் சத்வசீலனையும் தன்னுடன் அழைத்து கொண்டு தோட்டத்தில் நுழைந்தான். கன்னிகையோ பூஜையை முடித்துக்கொண்டு தனக்கு நல்ல கணவன் கிடைக்க வேண்டும் என்று துர்க்கையை வணங்கிவிட்டு வெளியே வந்தபோது அரசனையும் அவன் தோழனையும் காணவில்லை. ஆகவே அவள் தன் பாங்கியருள் ஒருத்தியை அழைத்து, இப்போது நான் பார்த்த ராஜகம்பீரர் எங்கே இருக்கிறார் என்று தேடி பார்த்து அழைத்து வா. அவர் மிகவும் பெரிய மனிதராக தோன்றினார். சாதாரணமாக நம் இருப்பிடத்திற்கு அவர் வரக்கூடியவர் அல்ல. அவரை நாம் தக்கபடி உபசரிக்க வேண்டும் என்றாள். கன்னிகையால் தூதனுப்பப்பட்ட தாதியும் மகாராஜனை தேடி பார்த்து வணங்கி தன் எஜமானியின் வேண்டுகோளை தெரிவித்தாள். அரசரோ அலட்சியமாக, இந்த தோட்டமே ஒரு விருந்தாக இருக்கிறதே, இன்னும் வேறு என்ன உபச்சாரம் வேண்டியிருக்கிறது என்று கேட்டான். இதை கேட்ட பாங்கி அதை தன் எஜமானியிடம் தெரிவித்தாள். உண்மையில் அவன் சிறந்தவன் என்றும் அதற்கு தக்கபடி உபசரிக்க வேண்டும் என்றும் விசித்திர கன்னிகை நினைத்தாள்.
அரசன் தன் புலனடக்கத்தால் அவளுடைய கவர்ச்சிகரமான உபசாரத்தை ஏற்பதில் எவ்வளவுக்கு எவ்வளவு அலட்சிய மனப்பான்மையை காட்டினானோ அவ்வளவு அவளுக்கு அரசனிடம் மரியாதையும் வேட்கையும் ஏற்பட்டன. தன் பிரார்த்தனைக்கு இறங்கி தனக்கு கணவன் ஆவதற்காக துர்காதேவியே அந்த ராஜகம்பீரனை அவ்விடம் அனுப்பி வைத்திருப்பதாக அவள் நினைத்து விட்டாள். ஆகவே மனதிற்கு உகந்தவனை அழைக்க மங்கையே நேரில் புறப்பட்டாள். அவள் அருகில் வந்தபோது அந்த அசுர கன்னிகையை அரசன் உற்று கவனித்தான். வஜ்ரம் போல உறுதியான தேகக்கட்டுடன் இளமை வனப்புள்ள கண்களில் அடங்காத ஆசை துடிப்புடனும் விளங்கினாள். அரசனின் ஆடை ஆபரணங்களையும் அழகிய முகத்தையும் கண்டு அதிகமாக மோக கிறக்கம் கொண்டாள். அவள் அரசனை வணங்கி தன் உபசாரத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டினாள். அவன் உடனே சத்வசீலனை சுட்டிக்காட்டி அவளிடம், இவன் குறிப்பிட்ட துர்காதேவியின் திருவுருவத்தை வழிபடுவதற்காகவே நான் இங்கே வந்தேன். துவஜஸ்தம்பத்தை தரிசித்து பிறகு உன்னையும் கண்டேன். இன்னும் என்ன உபசரிப்பு இருக்கிறது என்று கேட்டான். உடனே அந்த கன்னிகை, மூலகத்திற்கும் அதிசயமாக விளங்கும் சிங்கார தோட்டத்தை பார்க்க வேண்டாமா, வாருங்கள் என்று அழைத்தாள். இதை கேட்ட மன்னன் சிரித்துக்கொண்டே, அதை பற்றி இவனும் சொல்லி இருக்கிறான். நீராடுவதற்காக அதிலே ஒரு தடாகம் இருக்கிறதாம் என்றான். பூமானே, தாங்கள் இப்படி பேசலாகாது. நான் ஏமாற்றுபவள் அல்ல. அன்றி தங்களைப் போல மரியாதைக்குரிய பெரியவர்களை யார்தான் ஏமாற்ற நினைப்பார்கள்? உங்கள் இருவருடைய மேன்மையையும் உணர்ந்த நான் உங்களுக்கு அடிமையாகிவிட்டேன். ஆகவே என் கோரிக்கையை தட்டக்கூடாது என்று வேண்டிக் கொண்டாள். அதை கேட்ட அரசன் அதற்கு சம்மதித்து சத்வசீலனையும் அழைத்து கொண்டு அவளை தொடர்ந்து தோட்டத்திற்கு சென்றான். விலை மதிக்க முடியாத ரத்தின சிங்காசனம் ஒன்றில் அரசனை உட்கார வைத்து கன்னிகை அவனுக்கு முறைப்படி அர்க்கியம் வழங்கினாள். பாதாள வேந்தர்களுக்கு வேந்தனான காலநேமியின் குமாரி நான். சக்கரதாரியான விஷ்ணு என் தந்தையை சொர்க்கத்துக்கு அனுப்பிவிட்டார். எனக்கு பிதிரார்ச்சிதமாக கிடைத்துள்ள இந்த இரு அதிசய நகரங்களும் விஸ்வகர்மாவினால் நிர்ணயிக்கப்பட்டவை. நினைத்தவை ஈடேறும் இந்த இடத்தில் சாவும் மூப்பும் யாரையும் அணுகா. இந்த அமானுஷ்யமான தீவில் ஆண்களே இல்லை. இந்நகரங்களை பெண்ணொருத்தி எத்தனை காலம்தான் தன்னந்தனியாக ஆள முடியும் என்று கூறி அரசனை வணங்கினாள். அதன் பிறகு அவளை வலிய அரசனிடம் நெருங்கி தன் தாபத்தை தீர்க்க வேண்டும் என்று சொன்னாள். அவளது அளவு மீறிய தேக பூரிப்பையும் அவளுடைய கருவிழிகளில் தென்பட்ட அடங்காத போதையையும் கண்ட அரசனின் மெல்லிய உடல் நடுங்கியது. அவள் அரசனை நோக்கி, நான் இது பரியந்தம் எந்த ஆடவன் மீதும் மோகம் கொண்டதில்லை. உங்கள் அழகிய உருவத்தை கண்டதும் உற்று கவனித்தேன். இத்தனை வருஷங்களாக அமிழ்ந்து அடங்கி கிடந்த ஆசையெல்லாம் இப்பொழுது பெரு வெள்ளமாக பொங்கி எழுகிறது. இனி தாழ மாட்டேன். என்னை மணந்து என் தாகத்தை தீர்ப்பவர் எவரோ அவரே இந்த மாயத்தீவிலிருந்து போகவும் விடமாட்டேன். ஆண்வாடை வீசாத இந்த தீவில் தன்னந்தனியாக அரசாலும் நான் அவரை உயிருக்கு உயிராக காதலித்து உலக பிரளய பிரியந்தம் இந்த தீவிலே மனம் மகிழ்ந்திருப்பேன். துர்க்கையம்மன் மீது ஆணையிட்டு கூறுகிறேன், என் தந்தையைப் போல் ராஜ கம்பீரமாக விளங்குகிறீர்கள். அடியாளை இந்நகரங்களோடு அனாதையாக விட்டு போகாதீர்கள் என்றாள். உடனே அரசன் அவளை நோக்கி, அப்படியானால் என் அருமை மகளே, உன்னை அனாதையாக விட்டு போக மாட்டேன் என்று கூறிவிட்டு அவளுடைய அடங்காத தேக பூரிப்பையும் வஜ்ர தேகத்துடன் தன் அருகில் நின்ற சத்வசீலனையும் உற்று நோக்கி கொண்டே, உன் தவிப்பை நான் அறிந்து கொண்டேன். பெண்ணே, உனக்கு தேவையானது வெறும் அழகிய உருவம் அல்ல. இவன் என் அந்தரங்க தோழன். உன் மீது தீராத மோகம் கொண்டிருக்கிறான். மகளே, உன்னை இவனுக்கு அளிக்கிறேன். இவன் உன்னையும் உன் நகரங்களையும் ஆளுவான். நீயும் இவனும் ரதியும் மன்மதனும் போல பிரளய பரியந்தம் இந்த மாயத்தீவிலே குதூகலமாய் இருங்கள் என்றான். தன் குலதெய்வமே தந்தைக்கு பதிலாக ராஜகம்பீரன் உருவில் வந்திருப்பதாக எண்ணிய பாதாள கன்னிகையும் அவனே அப்படி கூறிவிட்டதால் அதை ஏற்றுக்கொண்டு பணிந்தாள். சத்வசீலனின் விருப்பம் நிறைவேறியது. அவன் அந்த கன்னிகையை மணந்து மாயத்தீவில் உள்ள இரு நகரங்களின் அரசுரிமையையும் அடைந்தான். அதன் பிறகு மகாராஜன் தன்னை வணங்கிய அவனை நோக்கி, அன்று நடுக்காட்டில் எனக்கு சாப்பிட 2 நெல்லிக்கனிகளை கொடுத்தாய். அதற்கு ஈடாக இன்று நான் உனக்கு ஒரு பெண் கனி தந்தேன் என்று சொன்னான். பிறகு விசித்திர கன்னிகையை பார்த்து, என் ராஜ்யத்தின் தலைநகருக்கு நான் திரும்பி போக வழிகாட்ட வேண்டும் என்று கேட்டான். அவள் அரசனுக்கு ஒரு கத்தியையும் ஒரு பழத்தையும் கொடுத்தாள்.
பழம் மூப்பை தடுக்கும் என்றும் கத்தி வெற்றியையே கொடுத்து கூற்றுவனை அணுகவட்டாமல் தடுக்கும் என்றும் தெரிவித்துவிட்டு பழையபடியே குளத்தில் மூழ்கச் சொன்னாள். அரசனும் அவ்விதமே குளத்தில் மூழ்கி தன் தலைநகரை அடைந்தான். தீவிலோ பாதாள கன்னிகையுடன் சத்வசீலனும் நீண்ட காலம் அரசாண்டு வந்தான். இவ்விதம் கதை சொல்லி முடித்த வேதாளம் விக்ரமாதித்தனை பார்த்து, சேவகனான சத்வசீலன், அவன் மகாராஜன், இவ்விருவரில் யாருடைய நன்றி விசுவாசம் விசேஷமானது சொல்லும் ஐயா ராஜனே என்று கேட்டது. அதற்கு விக்ரமாதித்த மகாராஜன் பின்வருமாறு பதில் சொன்னான். சேவகன் நன்றி விசுவாசம் செலுத்துவது அவனுடைய கடமை. அரசாள்பவனுக்கு அது கடமை அல்ல. ஆகவே அரசன் தன்னை மோகித்த அதிசய கன்னிகையை தன் பழைய சிநேகிதனுக்கு தத்தம் செய்த நன்றி விசுவாசமே விசேஷமானது. இவ்விருவருள் யார் அஞ்சா நெஞ்சுடன் கடல் நீரில் மூழ்கினார்கள், யார் செயல் விசேஷமானது என்று கேட்டது வேதாளம். இருவருள் சத்வசீலனே தைரியசாலி. உண்மையில் அவன்தான் விளைவு என்னவாகும் என்பதை அறியாமல் முதலில் துணிந்து கடல் நீரில் குதித்தான். அரசனோ எல்லாவற்றையும் நன்றாக அறிந்து கொண்டு ஒரு காரியம் கைகூடுவதற்காகவே குதித்தான். அன்றியும் பாதாள கன்னிகையை மணப்பது தனக்கு பொருத்தமில்லை என்று கருதியே அவன் அந்த பெண்ணின் மையலை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதனால் சத்வசீலனே உயர்ந்தவன் என்று விக்ரமாதித்தன் விடையளித்தான். மறுபடியும் வேதாளம் கட்டவிழ்த்து கொண்டு முரங்கம் மரத்தில் தொற்றிக் கொண்டது.